ஹலோ கைஸ், நான் உங்கள் எடிட்டர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து நம்மளோட வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது நான் ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லி தரப்போகிறோம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் கேமிங் சேனல் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கேமிங் ரெக்கார்ட் பண்ணி இப்போ இதில் எடிட் பண்ண போகிறேன். நம்ம தேவையில்லாத ஃபுட்டேஜ் டெலீட் பண்ணுறது, எஃபெக்ட் கொடுக்கறது, அப்புறம் ஸ்லோமோ, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பாக வீடியோஸ் வந்து முழுமையாக பாருங்கள். பார்த்தா மட்டும் தான் நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக ஆக முடியும். இது மட்டும் இல்லை, நிறைய அப்ளிகேஷன்லாம் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற நாலேஜ் நீங்கள் கற்றுக்கிங்கன்னா மற்ற அப்ளிகேஷனும் உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். எல்லாமே சேமாக தான் கொடுப்பாங்க, எல்லா அப்ளிகேஷனும் டூல்ஸ்லாம். இன்னும் வந்து ஸ்டைல்லாம் மாறும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு அனுபவமாக இருக்கும். நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஹாட்ஸ்பாட்டில் உங்களோட மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிரியேட் பட்டனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேமிங் வீடியோ எடிட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட நார்மலாக வீடியோஸு, விளாக் பண்ணுற வீடியோஸு, இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பண்ண போகிறீங்கன்னா இதுமாரி பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வீடியோவில் வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ் எடிட் பண்ண போகிறீங்கன்னா ஃபுல்லாக வீடியோஸை பார்த்துருங்க. எங்கெங்கே தேவையில்லாத பேசியிருப்பீங்களோ அதில் வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோவில் இருக்கிற மியூசிக்கை வந்து நான் கட் பண்ணிடுறேன். இப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் இப்போ ரொம்ப நேரமாக இப்போ திரும்புகிறேன். எனக்கு இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் வந்து வரணும்னு நினச்சி என்ன பண்ணிங்கன்னா, இப்போ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் ஓடிச்சில்ல, கரெக்டாக நீங்கள் வந்து இந்த கையை இப்படி டாட் இருக்கும், அதை பாருங்கள். பார்த்துட்டு இங்கே வந்து ஸ்பிட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து இங்கே கிளிக் பண்ணுங்கள். இந்த இடம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதை வந்து டிலீட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஆக்ஷனில் நிற்பேன். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளிப் வந்து எனக்கு ஓகே. இதுமாரி தான் நீங்கள் தேவையில்லாத வீடியோஸ்லாம் நீங்கள் டிலீட் பண்ணோம். இப்போ தான் நான் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள், அந்த இது மார்ஜின் பண்ணுறேன். இப்போ வந்து ஜம்ப் பண்ணுவேன் பாருங்கள், அப்படியேங்க. இப்போ ஜம்ப் பண்ணுறேன்னா இப்போ வந்து அந்த கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்பிட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு பாக்ஸ் மாரி வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த ஜம்பிங் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ நல்லாயிருக்கும். அது நிறைய எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் வந்து நான் கொடுக்குறேன். நல்லா யோசிங்க. நல்ல ஒரு எஃபெக்டாக நீங்கள் பார்த்து அந்த வீடியோக்கு இது சூட்டபுளாக இருக்குமா. ஒரு கிளச் இருக்குது, நெட்வொர்க் கனெக்ட் பண்ண சொல்லிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் நெட் வந்து ஆன் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நெட்வொர்க்கு கொஞ்சம் டிலே இருந்தாலே வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளச்சை கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளச்சிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். கிளச்சை கிளிக் பண்ணிட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு உட்காந்துச்சு. ஸோ இந்த எஃபெக்ட் வேணால் இதை கிளிக் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் பாருங்கள், இதில் வைக்காதீங்க சரிங்களா. அந்த வீடியோ எஃபெக்ட் நல்லா இருக்கணும். ஸோ இது நல்லா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் எவ்வளோ தூரம் வேணும்னு கேட்குது. இது வந்து இவ்வளோ வச்சுன்னா ஸ்லோவாக வரும். அங்கே பாருங்கள், கீழே கொஞ்சம் குறைச்சிங்கன்னா மைனஸ் வச்சிங்கன்னா எஃபெக்ட் ஸ்பீடாக வரும். இப்போ என்ன பண்ணீங்க, இந்த கீழே வேவ்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எந்த வேவ்ஸ் வேணும், மேலே சைடில் வரணுமா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வர மாரி இருக்குது. மேலே ஜம்ப் பண்ண போகிறேன். இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பாட்டுறேன். அங்கே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எஃபெக்ட்டு நீங்கள் இதுமாரி கிளிக் பண்ணலாம். இது வந்து கைன் மாஸ்டரில் கொடுத்துருப்பாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இதில் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் நான் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். இந்த ஸ்பிட்டு கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் ஒரு எஃபெக்ட் வந்து அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் இந்த எஃபெக்ட் வைக்கிறேன். பாருங்க, லோடிங் ஆகுது. அதுக்கு நெட்டு வேணும் கண்டிப்பாக. எஃபெக்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுதா, ஒர்க் ஆகலை. இதை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செம்மையாக இருந்தது. அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏதோ டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள், இது நல்லாயிருக்கு. இதுமாரி தான் ஒவ்வொரு வீடியோ கிளிப்பில் வந்து எஃபெக்ட் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய எஃபெக்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்ட்டு இந்த பாக்ஸில் வச்ச எஃபெக்ட். இப்போ வீடியோவில் எனக்கு ஒரு எஃபெக்ட் வேணுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மறுபடியும் இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். ஸ்பிட் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு குறிப்பிட்ட இந்த வீடியோவில் வந்து இப்போ ஜம்ப் பண்ண போகிறேன். பேருங்க, இப்போ நான் அந்த பாக்ஸை வந்து மறுபடியும் ஸ்பிட் பண்ணிடுறேன். இப்போ நடுவில் இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே மட்டும் எனக்கு ஒரு எஃபெக்ட் வேணும். என்ன பண்ணீங்கன்னா உங்கள் சைடில் வந்து பாருங்க எஃபெக்ட், இந்த எஃபெக்ட் இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோவில் உள்ளே இருக்கிற எஃபெக்ட் மட்டும் வேணும்னா வீடியோ வந்து ஃபுல்லாகவே மாறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ அந்த டிவி வந்து மாறினே இருக்கா, அங்கே பாருங்கள், அந்த வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் தனியாக மாறும். ஓகே, ஸோ இது மாதிரி தான் வைக்கணும். எந்த வீடியோக்கு கீழே அந்த வீடியோக்கு கீழே வச்சுருங்க. நீங்கள் கொஞ்சம் இழுத்து விடுங்க. இந்த பாருங்கள், இது ஃபுல்லாக வச்சுருங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக வைக்கணும். இதுமாரி வச்சு விட்டிங்கன்னா அந்த இப்போ அந்த கிளிப்பில் வந்து நம்ம
டிரான்சாக்ஷன் மட்டும் தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எஃபெக்ட், அந்த வீடியோ வந்து எஃபெக்ட் மாறுது பாருங்கள், சூப்பராக இருக்கா? அவ்வளோதான் சரிங்களா. இந்த கிளிப்பில் இருக்குது டிரான்சாக்ஷனு. ஸோ அடுத்த கிளிப்புக்கு வந்து டிரான்சாக்ஷன் மாறும். இது வந்து வீடியோ எஃபெக்ட் சரிங்களா. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வைக்க போகிறீங்கன்னா, இப்போது கேமிங் சேனலுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட லோகோ வைக்கணும். லோகோவில் அந்த டெக்ஸ்ட் வைக்கணும். இப்போ வந்து டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் சேனலில் பார்த்தீங்கன்னா பப்ஜி மர்சல் கேமிங், யூபிஜி பப்ஜி எம்இஎஸ்எல் மர்சல் விஜய் கேமிங் போட்டிருப்பேன். ஜிஏஎம்இங் கேமிங் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் சைஸில் போயிடுங்க. ஃபாண்ட் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்டான ஒரு எதுவுமே போல்டு வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும். அதுமாரி வச்சிங்கன்னா உங்களுக்கு லோகோ வந்து கிளியராக தெரியும். இப்போது தான் நேம் நினச்சி யூடியூப்பில் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுமாரி வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து எந்த கலரும் கொடுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒயிட் வச்சுப்பேன். ஒயிட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த கஸ்டமில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். அனிமேஷன்லாம் வைக்கக்கூடாது. நேம் வந்து வாட்டர் மார்க் வைக்க போகிறீங்கன்னா அனிமேஷன் வைக்கக்கூடாது. நீங்கள் ஃபுல்லாக இதில் கிளிக் பண்ணிவிட்டு இது கீழே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஒப்பாசிட்டின்னு. இதை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 30-35 வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. சுருக்கி வச்சுக்கோங்க, ஒரு சென்டராக இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதா கேமிங்னு? இல்லை ஃபாண்ட்ஸ் வந்து பிடிக்கலன்னா வேறு வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சுட்டேன். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது முழுமையாக வந்து வீடியோவில் கண்டினியூ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் வச்சுருக்கோம். அது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை அழுத்தி விடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வரும். அப்படியே இருங்க, இதுமாரி வலிச்சிக்கிட்டே வரணும். வீடியோ எத்தனை நிமிஷம்? இந்த 6 நிமிஷம் வீடியோ. இது வந்து நேம் வந்து இப்படியே வந்து இழுத்துகிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும். இந்த இடத்துல மிஸ் ஆகாமல் வச்சுக்கோங்க. சரி இல்லை ப்ரோ எனக்கு வந்து இப்படியே வலிச்சிட்டு இருக்க முடியலன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே விட்ருங்க. இவனை வந்து இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பக்கத்தில் வந்து காப்பின்னு ஒருத்தர் இருப்பான், அவனை கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்துடுவான். ஸோ 6 நிமிஷம்னா 3 நிமிஷம் வலிச்சிட்டு வந்துடுங்க. 3 நிமிஷம் நீங்கள் வலிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு 6 நிமிஷம் கரெக்டாக வந்துடும். இல்லைன்னா காப்பி மட்டும் கொடுத்துட்டே வாங்க, நேம் வந்து காப்பி ஆகினே வரும். ஸோ இப்படி கூட ஐடியா இருக்குது. இல்லை ஃபுல் டைம் வலி போகிறீங்கன்னா வலிச்சிக்கோங்க. இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு காப்பியே கொடுக்குறேன். ஒரு வாட்டி தரமாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. கொஞ்சம் லேட்டாக தான் நான் யோசிப்பேன் சரிங்களா. இப்போ வந்து இப்போ 2 வழி பார்த்தாச்சு. ஒன்று வந்து வலிச்சிட்டு வரணும், 2வது பார்த்தீங்கன்னா காப்பி கொடுக்கணும், 3வது பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை மறந்துட்டேன் நானே. இப்போ நம்ம கிளிக் பண்ணால் மொத்தமாக போய்ட பாருங்கள், எண்டு வரைக்கும் போயிடுச்சா? சூப்பராக இருக்கா? இதுதான் எப்போவுமே நான் லேட்டாக தான் யோசிப்பேன் எந்த விஷயம் இருந்தாலும் சரிங்களா. இதில் வந்து கீ ஸ்டோன் இருக்குது. கீ ஸ்டோன்னா அது செம்ம இது இருக்குது பார்த்தீங்கன்னா, இது செம்ம யூஸ்ஃபுல். தனியாக போடுறேன், கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த கீ ஸ்டோன் மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு சரிங்களா. இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ ப்ளே பண்ணுறோம். ஸோ வாட்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது சரிங்களா, விஜய் கேமிங் சேனலு சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடலாம். பேக் சைடு வந்துட்டு வேறு என்ன ஆட் பண்ண போகிறீங்க? மியூசிக்கு கொடுக்காதீங்க, ஆல்ரெடி அதிலே சவுண்ட் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு இதுக்கு மியூசிக்லாம் கொடுக்காதீங்க. ஷார்ட் வீடியோ போட போகிறீங்கன்னா டிஃபால்ட்டாக ஷார்ட் வீடியோன்னு கொடுத்துருப்பாங்க யூடியூப்பில். ஸோ வேறு கலர் கரெக்ஷன் பண்ணலாம். கலர் கரெக்ஷனில் வந்து ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் அதிகமாக வச்சுக்கலாம். கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு தேவையான கான்ட்ராஸ்ட் வந்து கலரை கொஞ்சம் ஆக்டிவாக காட்டும். ஹைலைட் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லை வேணாம். ஹைலைட்னால் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஷேடோஸை கண்டிப்பாக வைக்கணும், ஏன்னா பிஜிஎம்மில் வந்து வீடு ஷேடோஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் கலர் எதனா எடிட் பண்ண போகிறீங்க, மல்டி கலர்ஸில் எடிட் பண்ண போகிறீங்கன்னா அது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட்டு இருந்தால் ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீனாக இருக்குது, இப்போ க்ரீனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா க்ரீன் மாற பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? டிஸ்பிளே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து க்ரீன் இருக்கா, அது மட்டும் மாறும். ஸோ இப்படி பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் மிச்சதெல்லாம் கொடுத்துட்டு டிக்கு மட்டும் கொடுத்து விடுங்க, உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ வேறு கேமிங்கில் வந்து எஃபெக்ட் கொடுக்கலாம், அண்டு ஃபுல் வீடியோவில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். உங்களால் பிஜிஎம்லேருந்து ரெக்கார்ட் ஆகலைன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்க போகிறீங்கன்னா இங்கே வந்து
மியூசிக் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாய்ஸ் ஓவர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம் பில்டிங்கில் மிலிட்ரி பிளேஸில் இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா எனிமி சுற்று போட்டானுங்க. ஸோ அதுமாரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நம்ம டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே வாய்ஸ் ஓவர் வந்துடும். இப்போ வந்து மைக் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதனால் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து அப்படி கொடுக்கலாம். சரிங்களா, வாய்ஸ் ஓவர் சூப்பராக இருக்குது இதில். மற்றபடி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரில் இருக்குது. இந்த ஸ்டிக்கரில் ஆட் ஸ்டிக்கரில் போட்டிங்கன்னா யூடியூப்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், எப்பா எவ்வளோ ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அநேகத்துன்னு கொடுத்துருக்காங்க. அப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 500க்குள்ளே இருக்கும். நீங்கள் வச்சுருந்தா கூட ஸ்டிக்கர் வந்து இதில் கொடுத்துக்கலாம். இவங்க வந்து அனிமேஷனோட கொடுக்குறாங்க. கிறிஸ்மஸ் இப்போ சப்ஸ்கிரைபர் பக்கத்து ஃபஸ்ட்லேயே இருக்கா. சரிங்களா, இப்போ சப்ஸ்கிரைபர் வந்து மேலே வந்து அனிமேஷன் இருந்தது. ஸோ லைக் அனிமேஷனு, இப்போ சப்ஸ்கிரைபர் வந்து அனிமேஷன் கிடையாது, ஆனால் வைக்கலாம். இப்போ இந்த ஒயிட் கலர் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சென்டராக வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எந்த வீடியோஸுக்கு நடுவில் வைக்கிறேன்னா சின்னதாக சுரிக்கலாம் டைமிங்கை. வீடியோ ப்ளே பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டன் வருதா. இப்போ இது என்ன பண்ணுறேன்னா அதை கிளிக் பண்ணிட்டேன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கீழே வந்து அனிமேஷனுக்கு இருக்கும். ஸோ அனிமேஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு அனிமேஷன் வச்சுக்கலாம், ஒரு டீசெண்டாக வச்சுக்கலாம். இதுமாரி வச்சுக்கலாம், இதுமாரி வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ இன்னும் வச்சு அவுட் வச்சிடலாம். அவுட் வந்து பார்த்தீங்கன்னா மறைகிற மாதிரி இருக்கணும். ஓகே, கொஞ்சம் பெருசாகனா பெருசாக வச்சுக்கலாம் டியூரேஷனு. இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்படி தான் சூப்பராக எஃபெக்ட் வைக்கணும். சரிங்களா, வேறு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, சப்ஸ்கிரைபரு அப்புறம் வீடியோ இன்ட்ரோவோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ இன்ட்ரோ நான் ஆட் பண்ணல, நார்மலாக இப்படியே இருக்கட்டும் சொல்லிடுறேன். ஸோ சரிங்களா, கலர் பண்ணியாச்சு. வேறு வீடியோ இது சைஸ் மாற்றியாச்சு, அதே தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேமிங்க்கு தேவையான நான் எடிட் பண்ணிவிட்டேன், எஃபெக்டே கொடுத்துட்டேன். ட்ரான்சாக்ஷன் வச்சாச்சு. ட்ரான்சாக்ஷனாக உங்களுக்கு எப்படி வைக்கணுமோ அது மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு கிளிப்புக்கும் ஒரு ட்ரான்சாக்ஷன், வீடியோ எஃபெக்ட்டும் நான் வச்சுருக்கேன். ஸோ வீடியோவில் வந்து இதுமாதிரி எஃபெக்ட் நிறைய இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து விலாக் வீடியோ கண்டிப்பாக நான் எடுத்தேன்னா அது கண்டிப்பாக நான் இதில் எடிட் பண்ணி போகிறேன். ஸோ விலாகுக்கு தனியாக போகிறேன், கேமிங்க்கு நான் இப்படி தான் எடிட் பண்ணுவேன். இப்போதைக்கு நார்மலாக தான் பண்ணியிருக்கேன், ப்ரொஃபஷனலாக ஒன்றும் பண்ணல, அது டைம் எடுக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன், 15 நிமிஷம்ல முடிச்சிடறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த முடிச்சாச்சு. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஒரு 1080p வச்சுட்டு 60 fps வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 771 MB வருது. சரிங்களா, கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு 2K வேணால் கிளிக் பண்ணிங்கன்னா ஜிபி கணக்கு போகுது. ஸோ உங்கள்கிட்ட வைஃபை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் 4Kல கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 4Kல ஒர்க் ஆகும். நம்மக்கிட்ட ஜியோ தான் இருக்குது, அதனால் வந்து போதும், இதுவே 30 fps வந்து வச்சுக்கிறோம். ஸோ 701 MB இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் கொடுக்குறோம். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்தா கண்டிப்பாக லேட் ஆகும், அதை கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரிங்களா, ஸோ வெயிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன் வீடியோவை. ஓகே நண்பா, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகினே இருக்குது. ஸோ நிமிஷம் ஆகிடுச்சு ஸோ எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுறேன். சரிங்களா, நம்ம மொபைல் வந்து எந்த ஃபோன் கால் வந்துச்சுன்னா கூட கட் ஆகிடும் எக்ஸ்போர்ட்டிங், அதனால் வந்து பார்த்துக்கோங்க. இல்லை ஏரோப்ளேன் மோடில் போட்டுருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். சரிங்களா, இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆகின்னு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துடலாம். ஸோ ஹோம் பேஜில் வந்து நம்ம கிளிக் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த வீடியோ தான், சாரி இது இல்லை, அது வந்துச்சு. ஸோ நம்ம வந்து ப்ளே பண்ணுறோம். மியூசிக் வராது, வாய்ஸும் கொடுத்துல, வாட்டர் மார்க் கொடுத்துருக்கோம். ஜூம் பண்ணுறேன், வாட்டர் மார்க் இருக்கா. இது வந்து 700 சில்லற வந்து 71 சைஸு. பாருங்கள் 772 கரெக்டாக இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080pலேருந்து 1920 சைஸ் வரைக்கும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து 700 MB இருக்குது. இது வந்து சில பேருக்குனால யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது, ஏன்னா டெய்லி வந்து 1.5 GB நானும் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் அப்லோட் பண்ண முடியாது. மறுபடியும் வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ரஸர். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணிங்களா, அந்த வீடியோ இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எம்பியில் இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாகும், சாரி சைஸு கம்மியாகும்.
இப்போ 720ல் வச்சுருக்கேன். 53 MB தான் அதோட ஃபைல் சைஸு. அங்கே பாருங்கள் கம்ப்ரஸ் சைஸை. ஒரிஜினல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 670. சரிங்களா, 720 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே போதும். நிறைய பேர் 720க்கு உள்ளே தான் பார்ப்பீங்க. 1080 போனால் எம்பி சீக்கிரமாக டேட்டா காலி ஆகிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 53 MBயில் 670 ஒரிஜினல் சைஸை வந்து கம்மி பண்ணி 53 MBயில் தராங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ எக்ஸ்போர்ட்டே கொடுக்குறோம். ஸோ பார்க்கலாம் எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் தான் அது பெனிஃபிட்டே கொடுத்துருக்காங்க. இது வந்து தனியாக அப்ளிகேஷன் நம்ம ஏற்றவே தேவையில்லை, இவங்களே கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் ஆச்சு ஏறும். ஸோ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட்டு நெருங்கிட்டோம். கிட்டத்தட்ட வந்துடுச்சு 99. ஓகே 100. இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்ரஸ் சைஸு ஒரு 137 MB வரைக்கும் வந்திருக்கு. 53 காட்டுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 532 MB. ஸோ கம்மி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு காட்டுது. ஸோ ஹோம் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு கேலரியில் போய் பார்க்கலாம். ஸோ கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருங்க, ஒன்றும் வீடியோஸ் வரல. வந்துச்சு. இது வந்து ஒரிஜினல் வீடியோ. சைஸ் பார்த்துடலாம். 772 MBயா. பக்கத்தில் பாருங்கள். வீடியோ லாஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். 720ல் பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் லாஸ் ஆன மாதிரி இருக்குது வீடியோ குவாலிட்டி. ஆனால் நம்ம வந்து ரெக்கார்டிங் பண்ண 1080ல் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். உங்களுக்கு வந்து நான் ரெண்டுமே நான் காட்டுறேன். டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, கொஞ்சம் லைட்டாக தான் உங்களுக்கு வந்து அடி வாங்கியிருக்கு. மற்றபடி வீடியோ நல்லாவே இருக்குது, பளிச்சுன்னு தான் இருக்குது, எந்த சேதாரமும் இல்லை. இதோட இது பார்த்துடலாம். 114 MB, சரி 144 MB. ஓகே, 720ல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பிக்சலை. இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். 144 MB உங்களுக்கு சூப்பர் தான். 700 MB எங்கே இருக்குது, 144 MB இருக்குது. சரிங்களா, ஸோ நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோண்ட கற்றுக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். விஎன்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக உள்ள நிறைய எஃபெக்ட், நிறைய தேவையான ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. சரிங்களா, நான் வந்து இதில் 4K நான் நார்மலாக ஒரு 1080p எடுத்து 4K கன்வெர்ட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக ஒர்க் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்சிருக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் ஏதாச்சும் சொல்லிக் கொடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்றப்பல வீடியோ ரெடி பண்ணி போடுவேன் நண்பா. வேறு என்ன அப்ளிகேஷன் ரிவ்யூ பண்ணாமல் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, இதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட பரவாயில்ல, லைக் மட்டும் பண்ணி விடுங்க. சரிங்களா, ஸோ ஓகே கைஸ், அடுத்த வந்து சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பாய்.